வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி வீட்டிலே வந்து நேச்சுரலான மெத்தடில் ஒரு ஃபவுண்டேஷன் ஃபேர்னஸ் க்ரீம் வந்து செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருந்த ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம் அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாமல் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியான நேச்சுரலான க்ரீம் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஆரோ ரூட் பவுடர்னு சொல்லக்கூடிய இந்த மரவள்ளிக்கிழங்கு பவுடர் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து நார்மலாக எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயுமே கிடைக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து மரவள்ளிக்கிழங்கு காய வச்சு பவுடர் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மரவள்ளிக்கிழங்கு பவுடர் வந்து ரெடி ஆகிடும். எப்படி நம்ம ஃபேஸ் பவுடர் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும், ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. இப்போது அதை வந்து 2 ஸ்பூன் அளவுக்கான பவுடர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக வந்து நான் ஃபுட் கலர், பிங்க் கலர் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் இன்னமும் நேச்சுரலாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பீட்ரூட்டோட ஜூஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து எடுத்து ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே எசென்ஷியல் ஆயில் இல்லைனா பர்ஃப்யூம் ஏதாவது நீங்கள் வாசனைக்காக சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கிளிசரின் வந்து சேர்த்துக்கலாம். கிளிசரின் வந்து தான் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வந்து ஸ்கிப் பண்ணவே முடியாது. 1 ஸ்பூன் அளவுக்கான கிளிசரின் வந்து சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டு நீங்கள் இதை வந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உடனே மிக்ஸ் ஆகிடும். உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற நீங்கள் கலர் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் டார்க் ஸ்கின் டோனில் இருந்தீங்க அப்படின்னா லைட்டாக கலர் ஆட் பண்ணாலே போதும். இல்லை நீங்கள் வந்து லைட் ஸ்கின் டோன் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க்கான கலர் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஃபேஸ் வந்து பிரைட்டாக தெரியும். உங்கள் ஸ்கின்னோடைய ஷேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை சேர்த்துக்கலாம். இப்போது மொத்தமாக கிளிசரின் வந்து ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போது நமக்கு ஆல்மோஸ்ட் க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதை நம்ம இன்னும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு க்ரீம் வந்து ரெடி ஆகிடும். இப்போது நமக்கு க்ரீம் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எப்படி பட்டர் க்ரீம் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பட் இது நீங்கள் யூஸ் பண்ணிங்க, ஃபேர்னஸ் க்ரீம் நீங்கள் கடையில் போய் வாங்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதில் நம்ம கிளிசரின் சேர்த்துருக்கிறதுனால நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு மரவள்ளிக்கிழங்கு பவுடர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற டால்கம் பவுடரை கூட நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சேம் கன்சிஸ்டன்சி தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரி மூடி போட்டு நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் செஞ்சுருக்கோம். ஸோ 1 வீக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வழக்கமாக ஃபேர்னஸ் க்ரீம் எந்த அளவுக்கு எடுப்பீங்களோ அதே அளவுக்கு எடுத்து நீங்கள் ஈவனாக எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. ஃபேஸ், நெக், அப்புறம் கையில் இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது சூட்டபிள் ஆகிடும். இந்த க்ரீம் தேய்ச்சதுக்கும் தேய்க்காததுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். நிறைய பேருக்கு ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்குலாம் க்ரீம் தேய்ச்ச உடனே ஃபேஸ் எல்லாம் ரொம்ப ஆயிலியாக இருக்கும். பட் இது வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட்ரேட்டடாக இருக்குமே தவிர ஆயிலியாக உங்கள் ஃபேஸ் தெரியாது. ஏன்னா எனக்குமே வந்து ஆயிலி ஃபேஸ் தான். பட் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த ஆயில் செக்ரேஷன் வந்து கண்ட்ரோல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அடிஷ்னலாக பவுடர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கடையில் விற்கிற க்ரீம் வாங்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு சூப்பரான க்ரீம் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.